Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கணும். கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து மீடியா டேக்ஸ் பற்றி பார்க்கணும். ஓகேவா? மீடியா டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆடியோ வீடியோ இதெல்லாம் மீடியா டேக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மீடியா டேக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, மீடியா டேக்ஸ் allows you to embed the audio and video files into a webpage, so user can play media directly in their browser. ஓகேவா? அந்த ப்ரௌசர்லேயே நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ஆடியோ, இன்னொன்று வந்து வீடியோ. ஆடியோ டேக் வந்து ஃபார் ஆடியோ அண்ட் வீடியோ டேக் இஸ் ஃபார் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ டேக் வந்து எப்படி எம்பர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்குது, டாட் எம்பி3, அதுக்கப்புறம் டாட் ஓஜிஜி, அப்புறம் டாட் டபிள்யூஏவி, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சுக்கணும். ஸோ வி ஹேவ் டு நோ வாட் இட் வாஸ். அதனால இது 2 ஃபைல்ஸுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாததுனால ஒரு சில இடத்துல சில நேரம் நம்ம ஆடியோ டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபைல்ஸாக கூட டவுன்லோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆடியோ டேக்ஸ்னால ஆடியோ டேக் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பாத், நம்ம இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, இமேஜ் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதே மாதிரி தான் இது பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைப் ஆடியோ/எம்பிஇஜி. ஸோ நம்ம இந்த டைப்பும் வந்து கொடுக்கணும், அப்போதான் ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இதில் இருக்க எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் ப்ளே ஆகும். ஜஸ்ட் ஆடியோ டேக் மட்டும் கொடுத்துட்டா ப்ளே ஆகாது. நெக்ஸ்ட் அதில் வர ஆட்ரிபியூட்ஸ், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ப்ளே பாஸ் வந்து காட்டும். ஆட்டோ ப்ளே, நம்ம வந்து ப்ரௌசரை லோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். லூப், அது வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை பாஸ் மட்டும் தான் பண்ண முடியும், பட் ப்ளே பண்ணி விட்டோம்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மியூட் ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட்ஸ் ஆகும்போது மியூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டேக்கு. நம்ம வீடியோ டேக்லேயுமே அதே மாதிரி டாட் எம்பி4 இருக்குது. நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது ஓகேவா. எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வீடியோ இருக்கும், கண்ட்ரோல்ஸ் இருக்கும், டைப் இருக்கும். அதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஹைட் அண்ட் வித் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு வீடியோ வந்து நமக்கு சின்னதாக தெரியணும் இல்லை பெருசாக தெரியணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து ஆட்ரிபியூட்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக நான் வந்து கோட் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஃபார் ஆடியோ டேக்ஸ் அண்ட் வீடியோ டேக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடியோ டேக்ஸில் வந்து கண்ட்ரோல்ஸ் சொன்னோம் இல்லையா, கண்ட்ரோல்ஸ் தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ், நம்ம சோர்ஸ் டேரெக்டாக இங்கேயும் கொடுக்கலாம், பட் நான் சோர்ஸ் தனியாக டேக் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டைப், அதோடைய பாத் நான் இதே இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாத் அப்படியே கொடுத்துட்டேன். வேற எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா அதோடைய பாத் வந்து ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வீடியோ டேக்ஸ்க்கு வந்து ஹைட் அண்ட் வித் ஸ்பெசிஃபை பண்ணும் கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் இதுக்குமே சோர்ஸ். ஓகேவா? நம்ம அவுட் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இதில் மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளேபேக் ஸ்பீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ கண்ட்ரோல்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடியோ டேக்கே இருக்காது. ஓகேவா? ஸோ எல்லா டேக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க ஆட்ரிபியூட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஹைட் அண்ட் வித். நான் இந்த வீடியோவுமே இதில் இம்போர்ட் பண்ணல. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணணுமே இது ப்ளே பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.